ஆக்சுவலி இப்போல்லாம் நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம்னாலே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், யாராச்சும் ஒரு ஆள் பண்ணி காமிச்சா போதும், அதை பார்த்தே நான் பண்ணிடலாம் அப்படின்னு. சில விஷயங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், பட் பல விஷயங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ட்ரை பண்ணுவோம், வராது. ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணுவோமா, வராது. அப்புறமா நம்ம என்ன திங்க் பண்ணிடுவோம், ஓகே இந்த டேலண்ட் நமக்குள்ளே இல்லை, நம்மளால பண்ண முடியலன்னு அதை அப்படியே விட்டுருவோம். பட் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சாப்ஸ்டிக்கை தந்து உங்ககிட்ட சாப்பிடுனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணுவோமா, அந்த ஒரு கம்ஃபர்ட் வராது, அப்புறமா நம்ம விட்டுருவோம். பட் அதே கையால் தான் நீங்கள் பென் எடுத்து அழகாக எழுதுறீங்க, படம் வரைகிறீங்க. எப்படி? அது வந்து ப்ராக்டிஸ். ஏன்னா நம்ம 10 வருஷமா எழுதிட்டு இருக்கோம், அதனால அந்த ஒரு கம்ஃபர்ட் நமக்கு இருக்கு. அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயம்னாலும், எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பேசுகிற கூட எவ்வளோ வாட்டி பேசி 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 அது ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ ஒரு வண்டி ஓட்டுறோம், நீச்சல் பண்ணுறோம், எல்லாமே ப்ராக்டிஸ் தான். அது எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருந்தனால இப்போ நமக்கு அது ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வருது. பட் இந்த வயசில் நீங்கள் ஒன்று புதுசாக கற்றுக்கும் போது அதுக்கு நீங்கள் அவ்வளோ வாட்டி அப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பிக்கப் ஆகும். திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி?